அனைவருக்கும் வணக்கம். ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் மூலம் வழங்கப்படும் யாசஸ்வி உதவித்தொகை குறித்து இந்த வீடியோவில் காண்போம். யாசஸ்வி யங் அச்சீவர்ஸ் ஸ்காலர்ஷிப் அண்ட் ஹாலிஸ்டிக் அகாடமிக் ஸ்கில்ஸ் வெஞ்சர் இனிஷியேட்டிவ். உலகளாவிய போக்குகளுக்கேற்ப உயர்கல்வித்துறை தற்போது மாற்றத்தை சந்தித்து வருகிறது. தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்த மாற்றத்திற்கான பயணத்திற்கு வழிகாட்டும் ஒளியாக செயல்படுகிறது. பொறியியலின் முக்கிய கிளைகளில் டிப்ளமா மற்றும் யூஜி லெவலில் பொறியியல் கல்வியை தொடர மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக பொறியியலின் முக்கிய கிளைகளில் சேர்க்கை பெற விரும்பும் திறமையான மாணவர்களுக்காக இந்த உதவித்தொகை திட்டத்தை ஏஐசிடிஇ உருவாக்கியுள்ளது. ஏஐசிடிஇ மூலம் அங்கீகரிக்கப்பட்ட தொழில்நுட்ப நிறுவனங்களில், அதாவது இன்ஜினியரிங் கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் கோர் பிரான்ச் சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பயிலும் மாணவர்கள் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். இரண்டாயிரத்தி 24-25 கல்வியாண்டில் இந்த உதவித்தொகை தொடங்கப்பட்டுள்ளது. ஏஐசிடிஇ அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு நிறுவனத்திலும் டிகிரி ஆர் டிப்ளமோ பயிலும் முதலாம் ஆண்டு அல்லது நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர்கள் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். அனைத்து ஆதாரங்களிலிருந்தும் குடும்ப வருமானம் ரூபாய் 8 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு மொத்தம் 5200 பட்ட படிப்புகளுக்கு 2593 மற்றும் டிப்ளமோ படிப்புகளுக்கு 2607 ஒதுக்கப்பட்டுள்ளது. டிகிரி பயிலும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 50,000 வீதம் அதிகபட்சம் 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். நேரடி 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 50,000 வீதம் அதிகபட்சம் 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். பாலிடெக்னிக் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 30,000 வீதம் 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். நேரடி 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 30,000 வீதம் 2 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு அவர்களின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக உதவித்தொகை வழங்கப்படும். இந்த உதவித்தொகைக்கு தகுதி நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் மாணவர்கள் ஏஐசிடிஇ ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். விவரங்களை ஏஐசிடிஇ இணையதளத்தில் காணலாம். மாணவர்கள் படிக்கும் கல்லூரி ஆன்லைன் விண்ணப்பத்தை சரிபார்க்க வேண்டும். ஏஐசிடிஇ இந்த விண்ணப்பங்களை 2ஆம் நிலை ஆய்வாக சரிபார்க்கும். கோர் பிரான்ச்சில் இன்ஜினியரிங் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர்களில் தகுதி தேர்வில் 12ஆம் வகுப்பு தகுதியின் அடிப்படையில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். டிப்ளமா படித்து நேரடி 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் அவர்களின் டிப்ளமோவின் அனைத்து 6 செமஸ்டர்களிலும் சராசரி ஒருங்கிணைந்த சதவீத மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். கோர் பிரான்ச்சில் பாலிடெக்னிக் பயிலும் மாணவர்கள் தகுதி தேர்வின் 10ஆம் வகுப்பு தகுதியின் அடிப்படையில் மாணவர்கள் உதவித்தொகைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த ஆண்டு உதவித்தொகை பெற்றவர்கள் அடுத்த ஆண்டு கல்லூரி முதல்வர் அவர்களின் கடிதத்துடன் தங்கள் தேர்ச்சி சான்றிதழ் அல்லது மார்க்ஷீட் சமர்ப்பித்து ஆன்லைனில் புதுப்பிக்க வேண்டும். மாணவர்கள் அடுத்த வகுப்பிற்கு செல்ல தவறினால் உதவித்தொகையை இழக்க நேரிடும். மாணவர்கள் தங்களின் லாஸ்ட் அகாடமிக் ஆண்டிற்கும் தற்போது கல்லூரியில் சேர்ந்த அகாடமிக் ஆண்டிற்கும் இடையிலான இடைவெளி 2 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடாது. ஏஐசிடிஇ ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மூலம் ஆண்டுக்கு ஒரு முறை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும். பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். ஸ்காலர்ஷிப் வழங்குவதற்கு சரிபார்க்கப்பட்ட ஆன்லைன் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும்.
மாணவர்கள் அடுத்த ஆண்டில் வெளியேறினால் அவர்கள் உதவித்தொகைக்கு தகுதி பெற மாட்டார்கள். இந்த உதவித்தொகை முக்கிய பொறியியல் கிளைகளுக்கானது என்பதால் ஒரு மாணவர் அடுத்த ஆண்டு வேறு எந்த கிளைக்கும் மாறினால் அவர்கள் உதவித்தொகைக்கு தகுதி பெற மாட்டார்கள். மேலும் ஏஐசிடிக்கு முழு உதவித்தொகையையும் திருப்பித் தர வேண்டும். யாசஸ்வி உதவித்தொகை தமிழ்நாட்டில் 430 இன்ஜினியரிங் டிகிரி படிக்கும் மாணவர்களுக்கும் 353 பாலிடெக்னிக் பயிலும் மாணவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது 2024-25 கல்வியாண்டில் கோர் பிரான்ச்சில் இன்ஜினியரிங் டிகிரி படிக்கும் மற்றும் பாலிடெக்னிக் பயிலும் மாணவர்கள் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கவும். ஏஐசிடிஇ போர்ட்டல் மூலம் விண்ணப்பித்து பயன்பெறவும். தங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து விண்ணப்பிக்க செய்யவும். நன்றி.